பறவைகள் வாழும் அழகான காடு. அந்த காட்டுல ஹேமா குருவியும் 2 காகங்களும் பக்கத்துல கூடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. அதுக்கு பக்கத்திலேயே ரீனா அப்படிங்கிற ஒரு குருவியும் வாழ்ந்து வந்துச்சு. அது ஒரு வெயில் காலம். அந்த காட்டுல வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்தது. பறவைகள் எல்லாம் ஒரு நதிக்கரையோரமா ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க. ஹேமா குருவி இந்த மாதிரி சொல்லுச்சு: பறவைகளா, நம்ம காட்டுல வர வர வெயில் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. இப்படியே போனா நம்மளால இந்த காட்டுல இருக்கவே முடியாது அப்படின்னு ஹேமா குருவி சொல்லுச்சு. அதுக்கு காலுக்காகவும், அப்போ நான் சொல்றத கேளுங்க. இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் மட்டும் வெயில் கம்மியா இருக்கிற பகுதிக்கு போய் இருந்துட்டு வெயில் குறைஞ்சதும் நம்ம மறுபடியும் இந்த காட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு காலுக்காக சொல்லுச்சு. ஆனா ரீனா குருவிக்கு மட்டும் இந்த காட்டை விட்டு போகிறதுக்கு மனசே வரல. நான் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கூட்டையும் என்னுடைய அழகான இருப்பிடத்தையும் விட்டுட்டு நான் எப்படி வேற காட்டுக்கு போவேன் அப்படின்னு நினைச்சுதான் அடுத்த நாள் காலையில வந்தது. அப்போ காட்டுல வெயிலோட தாக்கம் தாங்க முடியாத அங்கங்க தீப்பிழம்புகள் ஸ்டார்ட் ஆனிச்சு. இந்த விஷயம் பறவைகளுக்கு தெரிய வந்தது. அப்போ ஹேமா: நாம உடனே இங்கிருந்து கிளம்பியாகணும், இல்லைன்னா அந்த நெருப்பு நம்ம காட்டுக்கு கூடிய சீக்கிரம் பரவிடும். அப்படி வந்துட்டா நம்மளால இங்கிருந்து போகவும் முடியாது, உயிர் பிழைக்கவும் முடியாது அப்படின்னு ஹேமா சொல்லுச்சு. அதுக்கு காகங்களும் சரின்ட்டு அங்கிருந்து கிளம்ப ரெடியானாங்க. உடனே ஹேமா ரீனா குருவி கிட்ட சொல்ல கிளம்புச்சு: குருவி குருவி, நம்ம காட்டுல தீ வேகமா பரவ ஆரம்பிச்சிருச்சு. நம்ம காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் கிளம்பி வேற காட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. தீ அதிகமா பரவங்காட்டி நீயும் இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா குருவி அங்கிருந்து போயிடுச்சு. ரீனா குருவிக்கு இந்த காட்டை விட்டு போக மனசே வரல. அது கொஞ்ச நேரம் அமைதியா அப்படியே உட்கார்ந்துருந்துச்சு கூட்டுலயே. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலே காடு முழுக்க தீ பரவிக்கிட்டே வந்தது. இத பார்த்த ரீனா குருவி உடனே கூட்டிலிருந்து பறந்து அந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஆத்தை நோக்கி போச்சு. அது தன் மனசுல இப்படி நினைச்சது: எப்படியாவது இந்த நெருப்பை நம்ம இதை விட அதிகமா பரவறதுக்கு இல்லாத தடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வேக வேகமா பறந்து நதிக்கரைக்கு போச்சு. அந்த நதியில இருந்த நீரை தன்னுடைய சிறக அழகால நினைச்சுக்கிட்டு திரும்பவும் அந்த காட்டுக்கு போச்சு. அந்த நீரை வைத்து நெருப்பை அணைக்க முயற்சி செஞ்சது. இவ்வாறே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தது. நதிக்கரைக்கு பறந்து போயிட்டு மறுபடியும் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து நெருப்பு அமைக்க முயற்சி செஞ்சுட்டே இருந்தது. இந்த சிறிய குருவியின் செயலை மேகராஜா பார்த்து கொண்டு இருந்தார். உடனே அந்த குருவிக்காக அந்த காட்டில் மழை பொழிய செய்தார். காட்டில் மழை வருவதை பார்த்த அந்த குருவி மிகவும் சந்தோஷப்பட்டது. குருவி மேகராஜாவுக்கு தனது நன்றியை தெரிவித்தது. சிறிது நேரத்திலேயே காடு முழுவதும் பற்றி எரிந்த அந்த நெருப்பு சுத்தமா அமைஞ்சு போயிடுச்சு. வேற காட்டிற்கு சென்ற பறவைகள் எல்லாம் மீண்டும் திரும்பி வந்தனர். இக்கதையின் நீதி: நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாம் எந்த சூழ்நிலையிலும் நமது முயற்சியை கைவிடக்கூடாது. நம் முயற்சிக்கான பலன் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும்.